மசாலா எதுவுமே அதிகமாக அரைக்காமல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இதில் சிக்கன் மசாலா 3 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரப்போ சிக்கன் இதில் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரப்போ விசில் போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.